இந்த நாளிலும் மறுபடியுமாக நம்ம அந்த ஒய்ஆர்பியில் மெடிடேஷனுக்கு ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். இப்படி வீக்லி தேவனுடைய சத்தியத்தை நம்ம கேட்கும்படியாக அவரோட பாதத்தில் அமரும்படியான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக சிஸ்டர் மர்சிக்காக ஆண்டவர் நம்ம துதிக்கலாம். ஆண்டவர் அதை கிரியை செய்கிறார் அப்படின்றதுல இது ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம கிரியை செய்கிறது ஒன்று, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் நம்ம மூலமா கிரியை செய்யறது ஒண்ணு. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டை தான் நான் ரொம்ப விரும்பணும். ஆண்டவரை நீங்க என் மூலமா கிரியை செய்யுங்க. லெட் மீ பி a channel of blessing. நான் ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்காலாக இருக்கட்டும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இன்னும் பெரிதானவர்களை இந்த ஒரு நாட்கள்ல ஆண்டவர் உங்கள் மூலமா செய்வேன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார், அவர் உங்களை தேவையான எல்லா கிருபைகளையும் அவர் தருவார், கட்டுகளை எல்லாம் அறுப்பார். புது வருஷத்துல புதிய ஒரு அபிஷேகத்திலையும் புதிய தரிசனத்தோடு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நிச்சயமாக வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார்ல, சந்தேகமே கிடையாது. ஸோ ஓவர் கமிங் லீகலிசம் அப்படின்னு சொல்ற ஒரு டைட்டில நம்ம பார்க்க இருக்கிறோம். இது என்னன்றது நம்மளுக்கு சில நேரத்துல புரியாது, வாட் இஸ் லீகலிசம் அப்படின்னு சொல்லி. ஸோ தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல இன்னும் டிஃபிகல்ட்டா இருக்கும். சட்டவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கொள்கை வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பியூர் தமிழ் பார்த்தோம்னா இது என்னமோ என்னடா அது நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும். The point is, so இந்த ஒரு குணம் வந்து நம்மகிட்ட இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. நான் இப்ப சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் மினிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா லீகலிஸ்டிக் மைண்ட் செட் உள்ளவங்க, நான் லீகலிஸ்டிக் மைண்ட் செட், லீகலிசம் அப்படின்ற ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா நம்ம அந்த ஃப்ளோல வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி, அதை முதல்ல நான் சொல்லிடுவேன், என்ன வாட் இஸ் மீன் பை லீகலிசம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இந்த மினிஸ்ட்ரியில ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா, இந்த லீகலிஸ்டிக் மைண்ட் செட்டோட நம்ம ஊழியம் செய்யறப்ப நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ஊழியம் வந்து எல்லைகள் விரிவாகாது. ஒரு லிமிட்டெட் குரூப்பை தான் நம்ம பார்க்க முடியும். நம்மகிட்ட வந்து லிமிட்டெட் பீப்புள் தான் அட்டாச் ஆவாங்க, லிமிட்டெட் பீப்புள் தான் ஆண்டவரே நம்மளுக்கு கொடுப்பார். ஏன் அப்படின்னா மித்தவங்க ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுப்பார், பட் கொஞ்ச நாள் நம்ம அவங்கள நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த லீகலிசத்துல வந்து நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா ஒரு நான் சொன்னபடி லிமிட்டட் குரூப்பா இருக்கும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். இது ஆரம்ப காலகட்டத்தில் ஐ திங்க் ஃபார் த பீரியட் ஆஃப் ஒரு 10 years வரைக்கும் இது என்னன்னு எனக்கு தெரியல, வாட் இஸ் லீகலிசம்னு எனக்கு தெரியல. தோ ஐ வாஸ் ஸ்பிரிச்சுவல் ஒன் ஆஸ்பெக்ட்ல, ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்தேன், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் இன் சென்ஸ் ஃபேர்லி ஸ்பிரிச்சுவல், ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இருந்தேன். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்த்தா ஐ வில் ஆல்சோ லீகலிஸ்டிக்கா இருந்தேன். ஸோ ஐ வாஸ் அ லீகலிஸ்டிக் ஸ்பிரிச்சுவல் பர்சன், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலி லீகலிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் சொல்ல உங்களுக்கு புரிய, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கிருபை கொடுக்கணும் எனக்கு இது நல்லா உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்கு. இது கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். சரி, ஓகே, ரொம்ப சிம்பிளா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஓகே, புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லீகலிசம் அப்படின்னா adherence to a set of rules and regulation. ஏதோ ஒரு சட்ட திட்டங்கள்ல வந்து நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அது பைபிள் சட்டமா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் சட்டமா இருக்கலாம், இல்ல ஸ்கூல்ல இருக்க சட்டமா இருக்கலாம், இல்ல சமுதாயத்துல வர்ற சட்டமா இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த லீகலிசத்துல ஆனா அப்படி என்ன தப்பு, இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம், நல்லதுதான். ஆனா நீங்க இது இன்னொரு வார்த்தையை நான் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றேன், என்ன அப்படின்னா டிசிப்ளின் தேவை. சரியா, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற வார்த்தை டிசிப்ளின் தான். ஆனா லீகலிசம்ன்றது வேற. இது ரெண்டுக்கும் நம்ம ஓரளவுக்கு வித்தியாசம் பண்ணோம் அப்படின்னா, ஒழுங்குன்றது வந்து டிசிப்ளின். நீங்க தான் சொன்னீங்க, இப்ப இந்த சட்டத்திட்டங்கள் இல்லாம நம்ம எப்படி வாழ முடியும், டிராபிக் சிக்னலே இல்ல அப்படின்னா எப்படி இருக்க முடியும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா. டிராபிக் சிக்னலே கிடையாது, வீட்டுல எந்த ரூல்ஸுமே கிடையாது, என்ன வேணாலும் சாப்பிடலாம், அப்படியா இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அப்படின்னா நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது தப்பா? அப்படி சொல்லக்கூடாதா?
லீகலிசம்னா வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றீங்க. அப்ப எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போடுறோம். நம்ம ஸ்பிரிச்சுவலா நிறைய ரூல்ஸ் பார்க்குறோம். அதை பார்க்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் தப்பா அப்படின்னு 2 சைடு கேள்விகள் வரும். அது ரெண்டையும் நம்ம டீல் பண்ண போறோம் பாருங்க. அது என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து லீகலிசம், இன்னொன்னு வந்து டிசிப்ளின். ஒன்னு வந்து சட்டவாதம், இன்னொன்னு வந்து ஒழுங்கு. ஸோ அந்த சட்டவாதம் என்ன சொல்லும், ஒரு சின்ன டிஃபரன்சஸ் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட், சரியா? அதுக்கப்புறம் ஜீசஸ் இது எப்படி டீல் பண்ணாரு நம்ம பார்க்க போறோம். லீகலிசம் பாத்தீங்க அப்படின்னா, அது எய்ம்ஸ் டு ஜட்ஜ் அண்ட் கிரேட் அதர் பீப்புள் பை தேர் ஓன் ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போடுறேன் அப்படின்னா, நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒயிட் அண்ட் ஒயிட், நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறேன். ஸோ தட்ஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறப்ப, மித்தவங்களோட நான் மேல தூக்கிடுவேன். என்னைய மேல தூக்கிட்டு மித்தவங்களை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்களாம் ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போடலப்பா, அதனால நீங்க சரி கிடையாது. சோ மித்தவங்களை நான் என்ன குறை சொல்றேன், நான் வச்சிருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டை வச்சு குறை சொல்றேன். அது என்ன ஸ்டாண்டர்டு, நானா எனக்கு உருவாக்கிக்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட், சரியா? நான் வந்து பவுடர் போட மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். அது வந்து என்னோட ஒரு பர்சனல் திங்கா இருக்கலாம். பட் லீகலிசம் என்ன பண்ணும், என்னோட பர்சனல் திங் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், உனக்கு பவுடரே வேண்டாம்ப்பா, உனக்கு லிப்ஸ்டிக்கே வேண்டாம்ப்பா, உனக்கு வந்து மேக்கப் வேண்டாம்ப்பா, ஆண்டவர் சொல்றாருன்னா நான் போட்டுக்கலாம். ஒயிட் ஷர்ட் போட்டுக்கோ, நீனு சிம்பிளா இருந்துக்கோ. ஆண்டவர் என்னை நடத்துறாரு, என்னை செல்ஃப் டிசிப்ளின் பண்ண வைக்கிறாருன்னா லெட் மீ ஒபே தட் லீடிங் ஆஃப் த ஸ்பிரிட். அந்த ஆண்டுடைய ரேமாவை நான் வந்து ஒபே பண்ணிட்டு போறதுல தப்பே கிடையாது. அதான் 2வது பாயிண்ட், செல்ஃப் டிசிப்ளின். தட் இஸ் செல்ஃப் டிசிப்ளின். வந்து என்னை வந்து அது என்னைய குறைத்து ஆண்டோட சமூகத்துல என்னைய தாழ்மைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட விதத்துல சொல்றது. அதை நான் ஒரு நீதியா மாத்தி, அதை நான் வந்து ஒரு பெருசா எடுத்து, அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டா மாத்தி மித்தவங்களுக்கு நான் அதை சொல்றப்ப மாட்டிக்கிடுவோம். இப்ப நம்ம இன்னும் நிறைய சொல்றேன் பாருங்க. இப்ப நேர் முழங்கால 2 ஜெபம் பண்ணோம். ஓகே, நல்லதா கெட்டதா? நல்லதுதான். நல்லது, நம்ம தூங்காம இருப்போம் இல்லையா? நேர் முழங்கால 2 ஜெபம் பண்ணணும். அப்ப நான் நேர் முழங்கால 2 ஜெபம் பண்றதுக்கு பழகிட்டேன், சரியா? 1 மணி நேரம் 2 ஜெபம் பண்றதுக்கு பழகிட்டேன். நல்லதுதான், சரியா? மத்தவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, நீ வந்து தூங்காம இருக்கிறதுக்கு நீ வந்து நல்லா ஜெபம் பண்ணுப்பா, அது கவுன்சில், அது வேற. ஓகே, சோ நீங்க இந்த லீகலிசம் என்ன பண்ணும் அப்படின்னா, கவுன்சில் பண்ணாது, ஜட்ஜ் பண்ணும். நீ வந்து உட்காந்து ஜெபம் பண்ற, நீ ஆண்டவன் ஜெபத்தை கேட்க மாட்டார். லீகலிசம் அப்படியே ஜட்ஜ் பண்ணு, நீ சரியில்லை, நீ முழங்கால் பண்ண. அப்ப நீ ஒரு ரூலை நீங்க கொண்டு வர்றீங்க. என்ன கொண்டு வர்றீங்க? நம்ம நெடுமுழங்கால இருந்து தான் ஜெபம் பண்ணணும், அடுத்ததெல்லாம் ஜெபமே கிடையாது. நெடுமுழங்கால இருந்து ஜெபம் பண்றது நல்ல காரியம்தான். ஆனா அதுவே நீதியாகி விட்டால் அது வந்து பெரிய பாதகமா மாறிடும். எந்த ஒரு நல்ல காரியமும் லீகலிசமா மாறலாம். நெடுமுழங்கால் மாத்திரம் கிடையாது, எந்த ஒரு நல்ல காரியமும். ORPல நம்ம எடுத்துக்கிடுங்க, நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த நல்ல காரியங்களை வந்து நம்ம லீகலிசமா மாத்திட்டோம்னா மாட்டிக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, எனக்குமே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. ஸோ நம்ம இடையில ஒரு ரூல்ஸ் போட்டோம். என்ன போட்டோம் அப்படின்னா, பீப்புள் ஷுட் என்டர் ஒன்லி பை ரெஜிஸ்டர்ட் நம்பர் அப்படின்னு சொன்னோம். அது நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்றோம். ஐ திங்க் 50% வந்து நீங்க நம்பர்ல தான் வர்றீங்க. ஸோ அப்ரிஷியபிள். பட் அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நான் வந்து வர்றேன், நான் வந்து நம்பர்ல வர்றேன், ஸோ மிச்சவங்க நம்பர்ல வராதவங்க எல்லாம் சரியான நபர்கள் கிடையாது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. நெவர் ஜட்ஜ், ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, லீகலிசம் ஃபாலோஸ் த லெட்டர் ஆஃப் த ரூல். லீகலிசம் என்ன பண்ணும் அப்படின்னா, சட்டவாதம் என்ன பண்ணும்னா, ரூல் தான்ப்பா, எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லும். ஜீசஸ்க்கும் அந்த காலத்துல இந்த டீச்சர்ஸ் லாவுக்கும் பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜீசஸ் வந்து சப்பாத்துல, அதாவது 7வது நாள், ஓய்வு நாள்ல வந்து ஹீல் பண்றார். மார்க் 3வது இடத்துல நம்ம பாக்குறோம், ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் வருது. ஜீசஸ் வந்து இன்னைக்கு வந்து ஓய்வு நாள், இன்னைக்கு வந்து சப்பாத் டே, இன்னைக்கு எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாதுன்றது ஓல்ட் டெஸ்டமெண்ட் லா. அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் லா படி இவர் நடக்கிறாரா இல்லையா நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வேகமா அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் ஆஃப் லா, பாரிசீஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் அப்படியே அவங்கள பார்த்துட்டு சொல்றாரு, ஓய்வு நாள்ல வந்து நன்மை செய்யறது நல்லதா தீமை செய்யறது நல்லதாப்பா? ஒருத்தன் சூம்புன கை போல அவன் இருக்கிறான், அவனை சுகப்படுத்துறதுனால அது என்ன தப்பு அது? சோ ஆண்டவர் வந்து 7ஆம் நாள் வந்து நீ ஓய்வெடுக்கணும்னு சொன்னார்தான். பட் இந்த பாரிசீஸ், இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து லெட்டரை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க, ஸ்பிரிட்டை விட்டுட்டாங்க. நம்ம எப்ப லீகலிஸ்டாக்கா மாறுவோம் அப்படின்னா, அந்த ஸ்பிரிட்டை விட்டுட்டு லெட்டரை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறப்பதான் நம்ம வந்து லீகலிஸ்டா மாறிடும்.
நீங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா லீகலிசம் ஃபோக்கஸ் ஆன் தி எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். வெளிப்புறத்துக்கு ரொம்ப எம்பசஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம லீகலிசம் நம்மளுக்கு இருக்குன்னா வெளிப்புறம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உள்ளக பரிசுத்தமா இருக்கணும், ஆண்டவருக்கு நெருங்கணும், ஆண்டவரோடு கூட இணையணும் அப்படின்ற அந்த இது இல்லாம அப்படியே வெளிப்புறமா தான் நிறைய இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நீங்க பாத்தீங்க அப்படின்னா லீகலிசம் ரிசல்ட்ஸ் இன் கன்ஃபார்மிட்டி. கன்ஃபார்மிட்டினா எல்லாரும் அப்படி டிசிப்ளின்டா இருக்கணும் அப்படின்பாங்க. ஆக்சுவலா டிசிப்ளின்டா எல்லாரும், அது டிசிப்ளின் கிடையாது, லீகலிஸ்டிக்கா இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா டிசிப்ளின் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ஆண்டவர் சமூகத்துல உங்களை தாழ்த்தி பரிசுத்தமாக்க உள்ள மாறிக்கொண்டே இருக்கும். உள்ள மாறுவது அவசியமா, வெளியில உள்ள வெளிப்புறமானது அவசியமா? இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா லீகலிசத்துக்கு வந்து எப்பொழுதும் மிரட்டல் தேவை இருக்கும். லீகலிசத்தை நீங்க வந்து என்ஃபோர்ஸ் தான் பண்ணணும். ரூல் போட்டு அதுக்கு தண்டனை கொடுத்தாதான் அது கேட்கும். நீங்க லீகலிசம் நம்ம பிள்ளைங்கிட்ட கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படியே தண்டனை கொடுத்து அவங்கள அப்படியே வளர்த்து கொண்டு வந்தோம்னா அப்படியே அவங்க லீகலிஸ்டிக்கா மாறுவாங்க. அப்படியே இதுதான் கரெக்ட், இதுதான் சரி, அப்படி செய்ய மாட்டேன், இப்படி ஒண்ணு இருப்பாங்க. அதே மாதிரி மித்தவங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளர்ல இருந்து வர்ற அந்த இது வரவே வராது. சோ நம்ம இல்லாத பட்சத்துல, ரெஸ்ட்ரைண்ட் இல்லாத பட்சத்துல, யாருமே பாக்குறதுக்கு இல்ல, கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா எல்லா தப்பையும் ஒட்டுமொத்தமா பண்ணிடுவாங்க. அதுதான் லீகலிசத்தோட பயங்கர டேஞ்சர். எப்பொழுதும் காவல் காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா லீகலிசம் டிசிப்ளின் வந்து ஏசாயா 64:6 வந்து என்ன அங்க எழுதப்பட்டிருக்குன்னா, என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை அப்படின்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் முன்னாடி வர்றப்ப நம்ம லீகலிஸ்டிக்கா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி வருவோம் அப்படின்னா, ஆண்டவரே நான் வந்து நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, அதனால நீங்க நிறைய ஆசீர்வதிக்கணும். நாட் நெசசரி. சோ நீங்க ஆண்டவர்கிட்ட எதுவுமே டிமாண்ட் பண்ண முடியாது. நோபடி கேன் டிமாண்ட் எனிதிங் ஃப்ரம் காட். ஆண்டவருக்கு முன்னாடி வர்றப்ப இந்த அழுக்கு துணி மாதிரி தான் நம்மளுடைய நீதி எல்லாம். சோ நம்மளுடைய நீதினா என்னது? நம்மளோட சுயநீதினா என்னது? என்னுடைய நீதினா என்னது? சோ எதை நான் வந்து ஆண்டவர் முன்னாடி சொல்றதுக்கு நான் தகுதியா எடுக்கிறேனோ அது எல்லாமே சுயநீதியா மாறிடும். ஒரு நாள் நான் மீட்டிங் போனேன். ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய கன்வென்ஷன், ஒரு யூத் கன்வென்ஷன் மீட்டிங். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஜோம் பண்ணிட்டு போறேன், உபவாசம் ப்ரேயர் பண்ணிட்டு 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே மெசேஜ் எல்லாம் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன். அப்ப இங்க போய் பாத்தீங்கன்னா ஆவியோட பிரசன்ஸ் என்னால உணரவே முடியல. அப்ப எனக்கு போராடி ஜோம் பண்றேன், ஆண்டவரே நல்லா தானே ஜோம் பண்ணேன், சேர்த்து வெறுத்து தானே நான் ஜோம் பண்ண எல்லாம் சொல்றேன். ஆனாலும் ஆண்டவர் அந்த கடைசி 2வது நாள் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னார் அந்த காரியம், நீ உன்னுடைய ஜெப வாழ்க்கையில நீ நிக்கிற, உன்னுடைய ஜெப வாழ்க்கையில உன் ஊழியத்தை கட்ட முடியாது, என்னுடைய கிருபையில தான் கட்டணும். அப்ப ஜெபம் முக்கியம்தான், ரூல்ஸ் முக்கியம்தான். ஆனா அதுல நீ நிக்க கூடாது. நீ நல்லா ஜெபம் பண்ணணும், நல்ல டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கணும், எல்லாம் பக்காவா இருக்கணும். அதே நேரத்துல இதெல்லாம் பண்ணிட்டு, இதெல்லாம் பண்ணதுனால ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் போனீங்கன்னா அது சுயநீதி ஆயிரும். ஆண்டவரே இதெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேன் ராஜா, ஆனா உம்முடைய கிருபையால என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய நீதியால என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அப்படியே தாழ்மையா இருக்கிற ஆண்டவர் வல்லமையா கிரியை செய்ய ஆரம்பிச்சார். இது மாத்திரம் இல்ல, இன்னொரு மீட்டிங் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எக்ஸாம்பிள், அன்னைக்கு காலையில பிசாசு என்னோடு கூட பேசலாம். நைட்டு என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாள் காலையிலக்கு நான் மெசேஜ் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல. இது இன்னொரு மீட்டிங், மெசேஜ் நான் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல, பெரிய ஒரு மீட்டிங் தான் அதுவும். அப்ப நைட்டு பிசாசு என்ன சொல்றான், நீ காலையில நல்லா ப்ரிப்பேர் பண்ணல ஒண்ணு. அது மாதிரி அந்த கன்வென்ஷன் நான் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணல. எப்பொழுதும் சில கன்வென்ஷனுக்கு பொதுவாக நான் ப்ரேயர் பண்ற பழக்கம் உண்டு. அப்ப அந்த ஃபாஸ்டிங் நான் இல்ல பிசாசு என்ன சொல்றான், ராத்திரியில நீ இந்த மீட்டிங்காக நீ ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணல, பிளஸ் நாளைக்கு மெசேஜ் நீ உருப்படியா நீ ப்ரிப்பேர் பண்ணல, அதனால நாளைக்கு நீ கொடுக்காத. இந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களா நீங்க? நிறைய பேர் நீங்க கிளஸ்டர் லீட்ஸ் எடுக்க போறீங்க, பிசாசு அடிக்கடி சொல்லுவான், உனக்கு தகுதி இல்லப்பா, உன் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, நீயே இன்னும் நிறைய காரியங்களை சரியாகலப்பா, நீ என்னத்த போய் எடுக்க போற, கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லுவான், வேற யார்கிட்டயாச்சும் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவான். மை பிலவட் சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைங்களை, ஒரு காலமும் பிசாசுடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க நைட் அப்படியே சோர்ந்து போய் இன்னொரு அண்ணன்ட்ட சொன்னேன், நாளைக்கு நீங்க தயவுசெய்து மெசேஜ் எடுத்துருங்கண்ணே, என்னால முடியவே முடியலண்ணே,
அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணனும் சரிப்பா நாளைக்கு காலைல பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சோர்ந்து போய் கூனி குறுகி அப்படியே நான் தூங்கிட்டேன். மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணல. அந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், நான் தகுதி இல்ல ஆண்டவரே, நான் ஒழுங்கா ஜோம் பண்ணல, ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொல்லி கூனி குறுகி போய் தூங்கிட்டேன். காலையில 4:30 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி விட்டார். அப்படி என்னுடைய பிரசன்னம் தெளிவா இருந்துச்சு பாருங்க. அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல டைரி எடுத்து 5 பாயிண்ட் கிடுகிடுன்னு 5 பாயிண்ட் வெளியே இருந்து ஜோம் பண்ண. அப்போ எனக்கு ப்ரேயர் டீம்ஸ் க்ளோஸ் சில நபர்கள்ட்ட நான் மெசேஜ் நைட்டே பண்ணியிருந்தேன். அவங்கள்ட்டலாம் காலையில திருப்பி நான் இது பண்ணேன். இது ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஊழியத்துல நீங்க சின்னதா நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்க லைஃப்ல கிரியேசி ஆரம்பிச்சுட்டார். அப்ப ஆரம்பிச்சப்ப இந்த காரியம் நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க அன்னைக்கு. அதனால நீங்க அந்த டைம்ல வந்து ஜெப சப்போர்ட் எல்லாம் நீங்க ரைஸ் பண்ணணும். உங்களுக்காக ஒரு 2-3 பேர்ட்ட ஜெபம் பண்ணணும். தப்பே கிடையாது. ரொம்ப சூப்பர் ஸ்பிரிச்சுவல் யாருமே கிடையாதுங்க. நீங்க அந்த தேசியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. எல்லா ஊழியக்காரங்களுக்கும் போராட்டம் இருக்கும். எல்லாருக்கும் அவங்களுக்கு க்ளோஸா உள்ள நபர்கள்ட்ட ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அன்னைக்கு காலையில ஜெபம் பண்ண சொன்னேன். நிறைய பேர் பிரதர் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எடுத்து நான் அப்படியே மெடிடேட் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு ஸ்டேஜ்ல போய் நின்றேன் பாருங்க. நான் நின்றதுதான் எனக்கு தெரியும். ஐயோ, என்ன ஆவியானவருடைய கிருபைகள், எவ்வளவு வரங்கள் அன்னைக்கு வெளிப்பட்டது. எத்தனை ஊழியக்காரங்க அன்னைக்கு எழும்புனாங்க. அநேகர் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்க. மறக்கவே முடியாது. என் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, பிரதர் ஆண்டவருங்களை வல்லமே எடுத்து பயன்படுத்தினார் பிரதர். எப்படி பிரதர், என்ன பண்ணீங்க பிரதர், 7 நாள் வாசிட்டீங்களா, 10 நாள் வாசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு. ஏப்பா ஆண்டவருடைய கிருபைப்பா. ஹம்பிள் டிபெண்டன்ஸ், லீகலிசம் பெஸ்ட் டிசிப்ளின். மை பிலவட், அதனால நம்ம வந்து சோம்பேறியால மாறிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோம்பேறியால மாறிடக்கூடாது இல்லையா? சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும். அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் தேவைதானே இல்லையா? ரோமர் 3:20 பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அதாவது இந்த ரூல் கண்டிப்பா தேவை, அது மறந்துடாதீங்க. the rule is to set a standard. ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம லைஃப்ல வந்து அதை செட் பண்ணும். நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம தீர்மானங்கள்லாம் வேஸ்ட்னா தீர்மானங்களை ஏன் எடுக்கணும்? ஆண்டவர் கிருபையில தான் நான் ஓடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீ ஒரு ஃப்ரேம் ஒர்க் நீங்க வைக்கணும், ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் வைக்கணும். அதனாலதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல அந்த ரூல் வச்சுட்டார். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இந்த ஸ்டாண்டர்டை வச்சுட்டார். ஃபர்ஸ்ட் நீ வந்து அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும். And then you have to apply the spirit. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா நம்ம மேல போறோமா கீழே வர்றோம்னு தெரியாது நம்மளுக்கு. சோ நான் அடிக்கடி இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 2.5 மணி நேரமாச்சு ஆண்டோட சமூகத்துல உட்காரணும். 2.5 மணி நேரமா பைபிள் ரீடிங், ப்ரேயர் எல்லாம் சேர்த்து ஒரு நாளை முழுசா 2.5 மணி நேரமாச்சும். அப்படின்றப்ப அதே ஒரு நம்ம லீகலா போயிட்டீங்கன்னா 2.5 மணி நேரம் இல்லாதவங்களாம் ஒன்றும் யூஸ்லெஸ். அப்படி கிடையாது. அப்போ ஒரு நாள் 1/2 மணி நேரம் தான் ப்ரேயர் பண்ண முடியுது. அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சு போகல. ஆனாலும் நம்ம ஸ்டாண்டர்ட் விட்டு குறைஞ்சிட்டோம் அப்படின்றது நாலேஜ் ஆஃப் சின், பாவத்தை குறித்த அறிவு நம்மளுக்கு வேணும். பாவத்தை குறித்த அறிவு அது எப்படி வரும்? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரும். பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்கள் என்னென்ன இருக்குது அதுல இருந்து தான் வருது. அதனால ரூல் நம்ம டோட்டலா நல்லிஃபை பண்ணி ஹைப்பர் கிரேஸ் டீச் பண்றாங்க இல்லையா? இப்ப இதுலதான் இவங்க ப்ராப்ளம் பண்றாங்க. நான் இது வரைக்கும் சொன்னதை அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் கிருபைதான் பிரதர், எல்லாம் கிருபைதான் பிரதர் அப்படி இப்படிலாம் அனுப்பாங்க. ஆனா டபார்னு ஓல்ட் டெஸ்ட்மெண்டே வேண்டாம் பிரதர் அப்படின்ட்டுருவாங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்டே வேண்டாம்னா பாவம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாம போயிடும். வாட் இஸ் ரைட்னு தெரியாம போயிடும். ஓகே, இன்னொன்று முக்கியமானது, ஏன் இந்த லீகலிசத்துல இருந்து நம்ம மேற்கொள்ள வரணும் சிந்தனைகள்ல நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா, மற்றவர்களுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அப்ப நம்ம மற்ற தேவனுடைய பிள்ளைங்க, மற்ற தேவனுடைய ஊழியக்காரங்க மேல ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணவே கூடாது.
Are you with me? நிறைய பேர் நம்மள ஊழியக்காரங்களை குறை சொல்லுகிற ஃபேமிலிஸ்ல இருக்கிறோம். ஊழியக்காரங்களை பத்தி இஷ்டத்துக்கு பேசுற சூழ்நிலைகள் இன்னைக்கு ஆயிப்போச்சு. அப்படி ஆயிப்போச்சு. எல்லாம் அவங்க எல்லாம் பண்றதெல்லாம் கேட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் நம்ம தேவையில்லாம வாய்களை விட்டுருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத காரியங்கள் நம்ம லைஃப்ல வரக்கூடாது இல்லையா? அதனால நாம என்ன செய்யணும்? ஆண்டவரே, இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஊழியக்காரனாலும் சரிதான், இல்ல உம்முடைய பிள்ளைங்களை நான் குறை சொல்லியிருந்தேன்னா என்னை தயவாய் நீங்க மன்னிச்சிருங்க ராஜா, தயவாய் மன்னிச்சிருங்க. விசேஷமாக ஊழியக்காரங்க சில பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்துக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமலாம் அலைஞ்சிருப்பாங்க. ஒருவேளை இப்ப அவங்க 2 காரு பங்களா அப்படி இப்படின்லாம் இருக்கலாம். அதை பார்த்து நிறைய பேர் அப்படி இப்படின்னு குறை சொல்லுவாங்க. ஆனா தேவன் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். ஒருவேளை அவங்க தடுமாறி இருந்தா கூட, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இப்போ அவங்க கொஞ்சம் வழி மாறி இருந்தா கூட அவங்களை குறித்து நம்ம குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்கள ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். அது நம்ம அவங்கள பார்த்து ஏளனமா பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்ம மேல கோவப்படுவார். ஐயோ, நான் யார் ஊழியக்காரங்களாம் தப்பா பேசணும்னு தெரியல பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்களை குறித்து குறைய கூறின ஒவ்வொரு வார்த்தையை மன்னிச்சிருங்க அப்பா, மன்னிச்சிருங்க. நிறைய தடவை நாங்க பண்ணிருக்கிறோம் ஆண்டவரே, சிந்தனைகள் அப்படி தாட்ஸ் வந்திருக்கு ஆண்டவரே. குறை இருந்தாலும் உங்களுக்கு தான் ஆண்டவரே உத்தரவு கொடுக்கணும், எங்களுக்கு அல்ல. நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் உண்மையா இருக்கணும், அது மாத்திரம் தான் என்னோட போக்கஸ். அதுக்கு உதவி செய்யுங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். லெட்ஸ் ப்ரொசீட். All are accountable directly to God அப்படின்றத மறந்து போகக்கூடாது. And then what's Christianity? இந்த கான்டெக்ட்ல கிறிஸ்தவம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, Christianity is not based on a set of rules so that we can approach God. அதாவது ஏதோ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது, இதெல்லாம் நீ பண்ணணும், அது காலையில ஜெபம் பண்ணணும், காலையில இது பைபிள் வாசிக்கணும், அப்புறம் சர்ச்சுக்கு போகணும், டைத்து கொடுக்கணும், இதான் கிறிஸ்தவம். அப்படியா? இதெல்லாம் கிறிஸ்தவத்துல உண்டு, ஆனா இது கிறிஸ்தவம் கிடையாது. நல்லா புரிஞ்சுடுங்க. Christianity is not based on set of rules so that we can approach God. இதெல்லாம் பண்ணா நீ ஆண்டவர்ட்ட நெருங்கிடலாம், இதெல்லாம் பண்ணா நம்ம நம்மளுடைய பாவங்கள்லாம் மறிக்கப்பட்டுரும், அப்படி கிடையாது. நல்லா புரிந்துக்கொள்ளணும். Rather, it is about the restoration of loving relationship of God with man and man with God. தேவனும் மனிதனும் தேவனும் கொண்டுள்ள அந்த நெருங்கிய உறவுதான். அதை நம்ம இழந்துட்டோம், பாவத்தினால இழந்துட்டோம். அதாவது இப்ப மறுபடியும் இணைத்திருக்கிறார். எப்படி இணைந்திருக்கிறார்? which is based on the redemptive work of Christ on the cross. சிலுவையில ஆண்டவர் மரித்து மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பெரிய அந்த பிரிவினை பிளவை அவர் சேர்த்துட்டார். ரொம்ப முக்கியம். So Christianity is based on finished work of God. எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம இது புதுசா எதுவும் செய்ய தேவையில்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. ஓகே, நம்ம செய்யறதுனால ஆண்டவர் நம்மளை அக்செப்ட் பண்றது கிடையாது. God has already accepted. நம்மளை ஆண்டவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்மளுக்கு நிறைய கில்ட் கான்சியஸ் வர்றதுக்கு ரீசன் அதுதான். டன் பாருங்க, டன். ரோமர் 10:4 இப்ப அந்த லா என்ன சொல்லும் அப்படின்னா டூ இல்லையா? மற்ற கிறிஸ்தவத்துக்கும் இந்த மற்ற உலகத்தில் உள்ள எல்லா ரிலிஜியனுக்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ் அதுதான். அவங்க எல்லாருமே சொல்றாங்க, நீ நல்லது செய், அதை செய், இதை செய், இதை செஞ்சா அப்படி நடக்கும், அதை செஞ்சா இப்படி நடக்கும், இதை செஞ்சா அப்படி நடக்கும். ஆண்டவர் நம்மளுக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சும்மா படுத்து ஜாலியா இருக்கணுமா? இல்ல. நல்லா புரிஞ்சுடுங்க. அதுலதான் அந்த ஹைப்பர் கேஸும் நம்மளும் வித்தியாசப்படுறோம். அவங்க என்ன சொல்றாங்க? ஜாலியா என்ஜாய் பண்றா அப்படின்றாங்க. பட் we teach, see, நீ அந்த finished work of Christ நீ பிலீவ் பண்ணிட்டு உன்னோட அழைப்பை நிறைவேற்று. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறார் இல்லையா? ஆண்டவர் உன் மூலமா ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். அவர் தம்மையே உன் மூலமா வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். Focus on that. That's it. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் சரியான போதனை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. Do and live அப்படின்னு சொல்லுதுல, நீ இதெல்லாம் செய், நீ ரட்சிக்கப்படுவாய்.
அப்படின்னு சொல்லுது. மித்த மதங்களும் அதுதான் சொல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ விசுவாசி, என்னை விசுவாசி, என்னை பார், என்னை பார், நான் உனக்காக எல்லாத்தையும் செய்துட்டேன், எல்லாருக்கும் என் சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டேன் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? ரோமர் 8வது அதிகாரத்துல தான் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் சுதந்திரவாளிப்பா, நீ எல்லாத்தையும் எழுதிட்டு, நீ இனிமே என்னுடைய சாயல்ல உருமாறி நான் உனக்குன்னு வைத்திருக்கிறத நீ பிடித்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். எதற்காக நான் உன்னை பிடித்தேனோ அந்த காரியத்தை நீ செய்யணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல பரிசேயருக்கும் இயேசு கிறிஸ்து தான் பெரிய பிரச்சனை வந்துச்சு. பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஒவ்வொரு தடவையும் இயேசு கிறிஸ்து வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பீப்புள் மாதிரி அவங்க காமிச்சுக்கிட்டாங்க. அதான் பாயிண்ட். அந்த காலகட்டத்துல இன்னைக்கு பரிசேயர் இருந்திருந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம கன்வென்ஷன் அவங்களை கூப்பிடுவோம். அவ்வளோ பரிசுத்தமானவங்க, அவ்வளோ ஒரு அதாவது ஏத்தாப்புல ஒரு விமனை வந்தா கண்ணை மூடிடுவாங்களாம். அப்படியே கண்ணை மூடி போய் நிறைய பேரசிக்கு மூக்குல வந்து காயம் இருக்குமா, மூக்குல காயமுள்ள பேரசிஸ் அப்படின்னு பேரா அவங்களுக்கு. ஜோசிஃபஸ் சொல்லி இன்னொரு சில புக்ல, பைபிள்ல இல்ல, அப்படி சொல்றேன். பேரசி அவ்வளோ ஸ்ட்ரிக்டான பயங்கரமான. ஆனா இயேசு கிறிஸ்து வேற மாதிரி இருந்தார். அவங்கள பார்த்து சபித்தார், பயங்கரமா சபிக்கிறார். 23, 26 அதிகாரங்கள் அது பயங்கரமா சபிக்கிறார். ஏன் இவ்வளவு சபிக்கிறார்? அப்புறம் அவங்ககிட்ட என்கேஜே பண்ண மாட்டேங்கிறார். இன்ஃபேக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவங்களோட எனிமியா மாறுறாங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறதுக்கு மெயினா மொபிலைஸ் பண்ணவங்க இந்த குரூப் தான். இவங்க அப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம முடிக்க போறோம். அவங்க எப்படிப்பட்ட இதா இருந்தாங்க, கேரக்டர்ஸ் எப்படி தெரியுமா? இந்த லீகலிசத்தை எப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். தே ஆர் சப்ளையர்ஸ், நாட் அப்ளையர்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு சோப் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். அவ வெளியே வந்து பார்த்தா அவன் சட்டை பயங்கர அழுக்கா இருந்துச்சான். அப்போ ஒருத்தர் கேட்டாரான், என்ன சார் நீங்க சோப்பு கம்பெனில ஒர்க் பண்றீங்களே, உங்க சட்டை ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்குது அப்படின்னு சொன்ன. அவர் சொன்னாராம், எப்பா நாங்க அப்ளை பண்றவங்க இல்லப்பா, சப்ளை பண்றவங்க தான் அப்படின்னாரு. உங்களுக்கு சில பேருக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் பாரசீஸ் எப்படின்னா, சப்ளை பண்றவங்க மட்டும் தான், அப்ளை பண்ண மாட்டோம், மெசேஜ் மட்டும் கொடுப்போம். அதனாலதான் நீங்க மெசேஜ் எல்லாம் கொடுக்குறப்ப ஒரு பாயிண்ட நீங்க ரொம்ப ஆண்டுகிட்ட கேட்டு அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவரை என் வாழ்க்கையில இது கிரியை செய்யணும், ஆண்டவரை என் வாழ்க்கையில கிரியை செய்யற. அப்ப கிரியை செய்து கொண்டிருக்கிற வசனங்களை தான் நீங்க போதிக்கணும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில கிரியை நடப்பிக்காத வசனங்களை நீங்க போதிக்கவே கூடாது. அதுக்கு வெயிட் பண்ணணும். ஆண்டவர் நடத்துவார். அப்ப ஏற்கனவே என் வாழ்க்கையில சில வசனங்கள், சத்தியங்கள் கிரியை செய்து நான் வந்து ரொம்ப அதுல ஜெயிச்சிருப்பேன். அதை நான் தைரியமா போதிக்கணும். அதுலதான் அதிகாரம் இருக்கும், வல்லமை வெளிப்படும். சில காரியங்கள், சில சத்தியங்கள் ஆண்டவர் என் வாழ்க்கையில இப்ப பிரசண்டா டீல் பண்ணிட்டு இருப்பார். அதையும் நான் போதிக்கலாம். ஒரு பிளாட் லெவல்ல நான் போதித்து கொண்டே இருக்கலாம். சென்சிட்டிவிட்டி இருக்கும். சில காரியங்கள் என் வாழ்க்கையில இன்னுமே அது டச் ஆண்டவர் பண்ணிருக்க மாட்டார். எனக்கே தெரியாத காரியங்கள் அதெல்லாம். இன்னொரு புக்ல படிச்சேன், அங்கே படிச்சேன், இங்கே படிச்சேன்னு சொல்லி நம்ம இது பண்ணவே கூடாது. அதான் தியாலஜிக்கல் நாலேஜோட பெரிய ப்ராப்ளமே அதுதான். அது இதுன்னு இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. What touches your heart will touch people's heart. உன் இருதயத்தில் கிரியை செய்கிறவர்களே ஜனங்களுடைய இதயத்தில் கிரியை செய்யும். அது வரைக்கும் நீங்க நடத்தினா போதும், அது போதும். ஆனா இவங்க அப்படி கிடையாது. இஷ்டத்துக்கு சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோல் மேல் சுமத்துவார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். எல்லா சுமையும் அது பண்ணுவாங்களா, அதை பண்ணுப்பா, இதை பண்ணுப்பா. இது சிம்பிளா பாருங்களேன். இப்ப நம்ம வந்து 6:30க்கு மீட்டிங் வச்சிருக்கோம். இப்ப நீங்களே ஒரு கிளஸ்டர் வந்து வச்சிருக்கிறீங்க, 1 ஹவர்னு சொல்லி வச்சிருக்கிறீங்க. ஒருத்தர் எப்பயும் லேட்டா வர்றார், என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எப்போதும் இந்த எப்படிதான் நோ 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 நோ. அட்வைஸ் பண்ணுங்க. லவ்விங் அட்வைஸ் பண்ணுங்க. ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஜட்ஜ் பண்ணிடாது. தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க இல்லையா? 1 மணி நேரம் சொல்லியிருக்கோம். சில கிளாஸ் நான் ஒரு கிளாஸ் கேள்விப்பட்டேன், 2 மணி நேரம் போச்சு அப்படின்னு. என்னன்னா ஆண்டவர் லீட் பண்றாரு, ஆண்டவர் நல்லா தான் லீட் பண்ணுவாரு இல்லையா?
ரொம்ப ஓவர் ஸ்பிரிச்சுவல், ஒரு ஓவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி பாவம் இல்லையா? அதுக்கு என்ன அது பிரதர் என்ன பிரதர் ஒரு ஒரு இதுன்னா படம்னா அதுன்றோம் இதுன்றோம் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எக்ஸிட் ஆனா தப்பு கிடையாது, 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம். அதே நேரத்துல நீங்க வந்து ஓவர் சுமைகளை வந்து ஜனங்கள் மேல என்ன செய்யக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு பி சென்சிட்டிவ் டு பீப்புள்ஸ் நீட். ஒவ்வொருத்தரும் என்னென்ன தேவைகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வென் யூ ஃபிக்ஸ் த கிளஸ்டர், ஸ்டிக் ஆன் டு த டைம். இந்த டைம்ல ரொம்ப ஷார்ப்பா ஆரம்பிங்க, ஷார்ப்பா முடிங்க. லேட்டா ஆரம்பிச்சு லேட்டா முடிக்கிற பழக்கமே வேண்டாம், பழக்கமே வேண்டாம். ஸோ நான் அந்த ஸ்லைட் நம்பரை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், இந்த சைடு வாழ்களாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் இல்லையா? ஸோ லெட்ஸ் ஹேபிச்சுவேட். சரியா? சப்ளையர்ஸ் அண்ட் நாட் அப்ளையர்ஸ் அவங்க அப்படி இருந்தாங்க. ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, Pharisees wanted that their dead deeds should be seen by others. அவங்க வந்து மற்றவர்கள் பார்க்கணும்னு நிறைய செய்தாங்க. மத்தேயு 23:5 தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். அப்படியே பயங்கரமான ட்ரெஸ், அதாவது ஜனங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எதை பண்ணாலும் Pharisee உங்களுக்கு பிறந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். There's a Pharisee in me. என்னுள் இருக்கிற Pharisee வந்து பிறந்து விட்டான், எனக்குள்ள ஒரு பரிசேயன் பிறந்து விட்டான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஜனங்கள் பார்க்கணும்யா. சில பேர் கண்ண மூடி ஜோம் பண்றது பார்த்திருக்கீங்களா? ஆர்டிபிஷியலா இருக்கு. ஏன் அப்படின்னா மனுஷன் பாக்குறாங்கன்ற கான்சியஸோட கண்ண மூடுவாங்க. ஏன் கண்ண மூடுறோம் அப்படின்னா ஒரு கான்சென்ட்ரேஷனுக்காக கண்ண மூடுறோம். அப்படியே இந்த டயலாக் தயவுசெய்து 500 யூத்ல இந்த ஹிப்போக்ரிட்டிக்கல் ரிலிஜனை வந்து இயேசுவின் நாமத்துல சபித்து தள்ளிரும். பி ஃப்ராங்க் அண்ட் ஃப்ரீ. அப்படியே பார்க்கணும், அப்படியே ஒரு ஓவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகும், அப்படியே ஒரு முழங்கால் போட்டு அப்படியே தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாம். நான் தனி அறையில அன்று நோக்கி கதறுகிற அந்த அனுபவம், நெருங்குகிற அந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். Maintain simplicity, not seen by others. Pharisees loved recognition. அடுத்து ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஜனங்கள் சொல்லணும். விருந்துகளிலும் முதன்மையான இடம் வேணுமா? ஸ்டார்டிங் ப்ரேயர் வேணும், க்ளோசிங் ப்ரேயர் எனக்கு வேணும், எனக்கு சான்ஸ் கொடுக்கல, பாட்டுக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்கல. தயவுசெய்து 500 யூத்ல தயவுசெய்து இந்த இதே இருக்கக்கூடாது. 7வது வசனம் பாத்தீங்கன்னா, சந்தை வெளியில் வந்தனங்களையும் மனுஷனால் ரபி 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 ரபினா என்ன? டீச்சர். அந்த காலத்துல அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பதவிக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எம்பசிஸ் நீங்க கொடுத்துட்டீங்கனாலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை வந்து குறைஞ்சிரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்களை சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீ வந்து அப்படி இருக்கவே கூடாது, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். என்ன டிசைபிள்ஸ்க்கு மைண்ட் வந்திருக்கும், நம்மளும் அப்படி சொல்லிக்கலாமா அப்படின்ட்டு. 9வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனையும் உங்கள் பிதா என்று கூட சொல்லாதுங்கன்னு சொல்றாரு. பிதான்னு சொல்லாதீங்கப்பா, ஒரே ஒரு அப்பா தான் இருக்கிறார். அதான் அந்த காலத்துல பிதான்னா நம்ம சொந்த அப்பா இல்லை, அந்த ஓவர் எம்பசிஸ் ஆன் ஒன் ஸ்பிரிச்சுவல். இப்ப நம்ம இதுல இந்த பாபா கல்ச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா? பாபா கல்ச்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்டடி எங்கெல்லாம் பாபா அப்படியே உட்காந்துட்டு இருப்பார், அப்படியே பாபா. அந்த பாபா கல்ச்சர் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அப்படியே இருப்பாங்க, அவங்கதான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். அதெல்லாம் நல்லதுதான், அதெல்லாம் ஒரு லிமிட் தான். எல்லாருமே மாம்சம் தான். 10வது வசனம் நீங்க பாத்தீங்க, நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள், இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அன்று என்ன பேர் கொடுக்கிறார்? உங்களுக்கு பெரியவனா இருக்கிற உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கூடாது. The greatest among you shall be your servant. சிம்பிளா முடிச்சிட்டார். Pharisee ரிலிஜன் வந்து அந்த ஹைரார்கி முக்கியத்துவம் கொடுக்கும், பதவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதெல்லாம் வேண்டாம். ரெவரண்ட் போடுறது இல்லை, பேருக்கு முன்னாடி ரெவரண்ட். பிளஸிங் வித் மிஷன்ல ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ரெவரன்ஷியல் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை. பிரதர் சிஸ்டர், நம்ம we are all brothers and sisters in Jesus Christ. யூனிவர்சல் பிரதர் கூட வந்து நம்ம மறந்துடக் கூடாது. So we don't encourage reverend, it's against biblical. உடனே இப்ப நான் அப்படி டீச் பண்ண உடனே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, உங்க பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடக்கூடாது.
இப்படி ஏன்னா நீங்க போடுறீங்க பாஸ் சரியில்லை, நீங்க அப்படின்னா லீகலிஸ்டிக் ஆயிடுறீங்கன்னு அர்த்தம். நான் பண்ணல, அதனால இன்னொருத்தர் நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறேன், சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இன்னும் அவங்களுக்கு அவங்க விட்டுருங்க. இப்ப நம்மளுக்கு தான் நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். அவங்கள நியாயம் தீர்க்க வேண்டாம். நம்மளுக்கு ஆண்டவர் இதை போதிக்கிறார். 500 யூத் ராலியில இதை போதிக்கிறார். இந்த கடைசி கால எழுப்புதல் சேனை வீரர்கள்ல இப்படி இந்த பேரு பகல் பட்டங்களை வச்சு ஒன்றும் பண்ணவே முடியாது. இன்னும் நீங்க பாத்தீங்க, Pharisees obstructed the work of God. தேவனுடைய உண்மையான ஊழியத்தை அவங்க தடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இன்னும் இந்த Pharisees பாருங்க அப்படின்னா, they create an impression of perfection. அதோ எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. எங்கெங்கெல்லாம் அவங்க தசமபாகம் கொடுத்தாங்களாம், வெந்தயம், சீரகம், இதெல்லாம் தசமபாகம் கொடுத்தாங்களாம். சீரகம் அவ்வளவு சின்னதா இருக்கும் தெரியுமா, அப்படியே கவுண்ட் பண்றது 1 2 3 4 5 10 10ல 1 அப்படிதான் கொடுப்பாங்க. அப்ப பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி தேவனுடைய மனுஷன்பா. ஆனா ஆண்டவர் சொல்றார், நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டு விட்டீங்களே. அதை விட வேண்டான்னு நான் சொல்லல, பட் இத செய்யாம அதை செஞ்சு வேஸ்ட். ஆனா இதை நீங்க செஞ்சுட்டு அதையும் செஞ்சிருந்தீங்கன்னா உத்தமமா இருந்திருக்கும். சொல்ற எம்பசிஸ் பாருங்க, நீதி, ரைச்சஸ்னஸ், இரக்கம், மர்சி, பீப்புள் நம்ம எப்படி இருக்கோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். The Pharisees gave too much importance to outward things. ஏற்கனவே நம்ம பார்த்துறோம் செகண்ட் எம்பசிஸ். அதனாலதான் ஆண்டவர் பயங்கரமா சபிக்கிறார் பாருங்க. பரிசேனே உனக்கு ஐயோன்றார். வெளியெல்லாம் ரொம்ப அழகா வச்சிருக்க, உள்ளக்கே ஏன் இல்லைன்றார். வெளியே ரொம்ப ட்ரெஸ் பண்றீங்க, உள்ளக்கே இல்ல. வெள்ளடிக்கப்பட்ட கலரை என்றார். கோபம் ஆண்டவர். That's a false religion அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. 7வதாக கடைசியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, Pharisees persecuted the true servants of God. சும்மா விட மாட்டாங்க இவங்க. பிசாசு என்ன இவ்வளவு பெருமை இருக்கிறவங்கள்ட்ட, ஆவிக்குரிய பெருமை இருக்கவங்கள்ட்ட பிசாசு ஈஸியா புகுந்துருவான். ஏன்னா அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ரைட் அண்ட் ராங் வேற மாதிரி இருக்கா, சரி தவறு வேற மாதிரி இருக்குது. அதுக்குள்ள பிசாசு நுழைஞ்சு ஆண்டவரால உண்மையா அழைக்கப்பட்ட நபர்களை இவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. சர்ச்சுக்குள்ள இருந்து ஆண்டவர் பிசாசு கிரியை செய்கிற விதம் இதுதான், லீகலிசம் தான். ஒருத்தர் பேசிட்டு இருக்கிற, பிரதர் லீகலிசம் நீங்க ஒண்ணுமே கிடையாது பிரதர், உங்க புக்ல நீங்க எழுதிருக்கீங்க பிரதர் அப்படின்னாரு. ஒரு புக்ல நான் எழுதியிருந்தேன் அதை பச்சு. நான் சொன்னேன், எப்படி பிசாசு மறைச்சு வச்சிருக்கிறான் பாருங்க. இந்த லீகலிசத்தை வச்சேதான் ஊழிய சர்ச்சில் சபைக்குள்ள எழும்புகிற ஊழியர்களை அடிக்கிறதே இந்த லீகலிசம் தான். இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எரேமியா போய் ஆண்டவர் என்ன சொல்ற, 7ஆம் அதிகாரத்துல, நீ சர்ச் வாசல்ல நின்று இல்லையா, தேவாலயத்தினுடைய வாசல்ல நின்று பிரசங்கம் பண்ண அப்படின்றார். ஏன் பிரசங்கம் பண்ண சொல்ற? வாசல் நின்று அவங்கள என்ன, இது தேவனுடைய ஆலயம், இது ஒண்ணுமே நடக்காது, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். எரேமியா சொல்ற மாதிரி பாபிலோனியர் இதெல்லாம் இடிக்க மாட்டாங்க அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவே நீ போய் தீர்க்கதரிசனம் சொல்லு. அவங்க நம்புறாங்க, இந்த தேவாலயத்தை நம்புறாங்க, நான் தேவாலயத்தை ஒண்ணு இல்லாம பண்ண போறேன், சிலுவை நான் ஒண்ணு இல்லாம பண்ணேன் பாரு. ஃபால்ஸ் ரிலிஜன் கல்லர் கொகையா மாத்துறாங்க. அதேதான் இயேசு கிறிஸ்து வர்றார் புதிய ஏற்பாட்டுல. ஃபால்ஸ் ரிலிஜன், அதாவது இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறது, ஊழியத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது பயங்கர மோசமானது. ஜாக்கிரதை. நீங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா, legalism has persecuted many. One of the prime இது பாத்தீங்கன்னா, வில்லியம் டிண்டேல் யார் கொள்றாங்க? சபை தான் கொள்ளுது, சர்ச் தான் கொள்ளுது. என்ன தப்பு பண்ணாரு? பைபிளை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கா? என்னன்னா பைபிள் டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரின்னு சொல்றீங்க, பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக சர்ச்சு கொண்டுருச்சா அவங்கள? ஆமா. அவங்க சொன்ன லீகலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? பைபிள் பரிசுத்தமானது, அது என்ன செய்யக்கூடாது, யாருமே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. சரி அப்படின்னா எந்த மொழியில இருக்கணும்? வேற மொழியில, லத்தீன் மொழியில இருக்குது, ரோமோட சாம்ராஜ்யத்தோட மொழியில இருக்குது.
அவர் இங்கிலீஷ்பா, நான் வந்து இங்கிலாந்து, நாங்க இங்கிலாந்துல இருக்கிறோம், எல்லாரும் என் ஜனங்கள் இங்கிலாந்து இங்கிலீஷ் படிக்கணும், தேவனுடைய வசனத்தை இங்கிலீஷ் ஜனங்கள் படிக்கணும்னு அந்த பாரத்துல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. ஆனா அப்ப இருந்த அதிகாரிகள் அவரை வந்து எரிச்சு கொள்றாங்க. என்ன பயங்கரம் பாருங்க, எரிச்சு கொள்றாங்க அந்த ராஜா அதிகாரிகள். சும்மா கிடையாது. இன்னைக்கு நம்ம RSS அவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கோம். தயவுசெய்து நம்ம யாரும் குறை சொல்ல வேண்டாம். இன்னைக்கு சபைகள் இருக்கிற இடங்கள்ல எத்தனை உண்மையான ஊழியர்களை வந்து சபைக்குள்ள கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க, நெருக்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. Legalism not only killed these people, legalism killed Jesus. இயேசு கிறிஸ்துவின் கொன்னது இதே தான். ஏன் இயேசு கிறிஸ்துவ வந்து கொல்லணும்னு சொல்றாங்க தெரியுமா? 7வது நாள் அவன் என்ன செஞ்சான்? சுகப்படுத்தின, வேலை செய்தான். ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாவை மதிக்கல. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு நியமங்களை மதிக்கல, மீறினார். ஒரு பெரிய ஒரு பலியா தன்னுடைய தேவனுடைய குமாரன் சொன்னார். ஏன் சொல்லக்கூடாதா? அதான் ஆண்டவர் ஒரு டைம்ல சொல்லுவார், நம்மளாம் அவனுடைய பிள்ளைங்க தானேப்பா அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவார். தேவனுடைய குமாரன் யாரும் சொல்லக்கூடாது, சொன்னா உடனே கொன்றுணும். லீகலிசம் கில்ட் ஜீசஸ்ன்றதை மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் தேவனுடைய ஜனமே. ஒரு ராயல் லா என்ன அப்படின்னா 2 வசனங்களோட நான் சொல்லி முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். பரிசுத்த யோவான் வந்து அருமையா சொல்லிட்டு முடிக்கிறார். உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உன் கிளாஸ்ல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அந்த 4 பேர் உன்னால நேசிக்க முடியல அப்படின்னா you are living in darkness. ஆண்டவரே, நான் வந்து ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நான் அவங்களை ஏற்றுக்கொள்ள, அவங்க மேல அன்பு செலுத்த எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை உங்களை குறிச்சு குறை சொல்லலாம், அவங்க இட்ஸ் ஓகே, நம்ம தாழ்மைப்படுத்தலாம். தங்கள் சகோதரத்தில் அன்பு கூறுவன் ஒளியில் நிலைத்திருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. இப்ப நம்ம இடரவே மாட்டோம். எப்ப தெரியுமா? அன்பு பூர்ணப்படும் பொழுது நம்ம லைஃப்ல வந்து ஷேக்கிங் ரொம்ப கம்மியா இருக்கும். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அவன் இருளில இருக்கிறது மாத்திரம் இல்ல, 16 வசனம், இருளில் நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். தேவனுடைய வழிநடத்துதல் உங்களுக்கு அவ்வளவு லேஸ்ல வரவே விடாது. ஆண்டுடைய சத்தத்தை நீங்க எளிதில கேட்கவே முடியாது. ஆண்டு பேசுறாரோ இல்லையோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, தூக்கம் அப்படி இப்படின்ட்டு ஒரே குழப்பிட்டு இருக்கீங்க. என்ன சார், என்ன யாரை மன்னிக்காம இருக்கிறீங்க? இன்னும் நீங்க யார் மேல இன்னும் பகையை வைத்துட்டு இருக்கிறீங்க? விசேஷம் ஆணுடைய பிள்ளைங்க மேல பகைன்னு வச்சிட்டு இருக்கிறீங்களா? மன்னிச்சிருங்க. அந்த அன்பு நம்மளுக்கு வேணும், அந்த அன்பு வேணும். சோ ஆண்டவர் சொன்ன காரியம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மெசேஜ்ல இந்த வசனத்தை நம்ம போட்டோம் இல்லையா? மொத்தம் 22:37-40 நிறைய கிளஸ்டர்ஸ்ல வந்து மனப்பாடம்லாம் நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணல. ஆனா சில கிளஸ்டர்ஸ்ல வந்து நல்லா பண்றாங்க, எஸ்பெஷலி விமன் கிளஸ்டர்ஸ்லாம் நல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரதர்ஸ், நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணோம். ஏன்னா வசனத்தை எவ்வளவு தூரத்தை மனப்பாடம் பண்றோமோ அவ்வளவு தூரம் அதுல ஒரு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது 1ஆம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதுதான். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அதாவது பைபிள வந்து ராப் பண்ற புற 2 கமாண்ட்மெண்ட்ல, அந்த கிராஸ் கமாண்ட்மெண்ட் நான் சொல்லுவேன். வெர்டிகல் கமாண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆண்டவரோடு உள்ள உறவு. ஹாரிசான்டல் கமாண்ட்மெண்ட் என்ன? மனிதர்களோடு உள்ள அந்த அன்பின் உறவு. ஸோ இந்த 2 காரியங்களை நம்ம ஃபோக்கஸ் நம்ம சரியா இருக்கிறப்ப இந்த லீகலிசம் நம்மளுக்கு வரவே வராது. மற்றவங்களை நம்ம குறையே சொல்ல மாட்டோம். ஸோ கிளஸ்டர் பைபிள் ஸ்டடியில வந்து 1 சாமுவேல் 1:1-18 அந்த அண்ணா ஜெபிக்கிற அந்த காரியத்தை எல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம அந்த கிளஸ்டர் பைபிள் ஸ்டடியில் நம்ம தியானிக்கலாம். ஸோ ஐ எம் என்கரேஜிங் யூ. நீங்க ஒருவேளை புதுசா கிளஸ்டர் ஆரம்பிக்கல அப்படின்னா ஒரு 4-5 பேர், 5 பேர் ஒரு நிறைய தான், 3-4 பேரை வந்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாரப்படுத்துகிற நபர்களை நீங்க செலக்ட் பண்ணி யூ ஸ்டார்ட் ப்ரேயிங் வித் தம். சரியா? அவங்களுக்கு சின்ன பைபிள் ஸ்டடி எடுங்க.
அந்த கண்டென்ட்ஸ்லாம் இங்க இருக்குது. நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். ORP பார்ட்ல இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்ஸ் நீங்க தாராளமா எடுத்து நீங்க பயன்படுத்தலாம். ஸோ கிளஸ்டர்ஸ் எல்லாம் ரெகுலரா நடத்துங்க. ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். ஒரு நாட்களில் ஆண்டவர் என்ன காரியங்களை செய்கிறார் என்பது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம இருக்கிற இந்த வாய்ப்புகள், இந்த டெக்னாலஜிக்கல் வாய்ப்புகளை முழுமையா பயன்படுத்தி இந்த லாக்டவுன் டைமா இருந்தாலும் எப்படிப்பட்ட நேரமா இருந்தாலும் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் தாமே நிறைவாக நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மட்டும் வழி நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரே தவறான கண்ணோட்டத்துல யாரையும் நியாயம் தீர்த்து விடாதபடி ஆண்டவரே நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. தகப்பனே, நீரே பொறுப்படுத்திக் நீரே எங்களை வழி நடத்தும் ராஜா. ஆண்டவரே, இந்த லீகலிஸ்டிக் மைண்ட் செட்லாம் எங்கள்கிட்ட இருந்து நீர் எடுத்து போட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். சரியாக நாங்கள் பேலன்ஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு கூட உள்ள உறவு ஆண்டவரே, அந்த உறவினால ஏற்படுகிறதான ஊழியங்கள், இது ரெண்டை மாத்திரம் நாங்க எங்க லைஃப்ல போக்கஸ் பண்றதுக்கு உதவி செய்யுங்க. உண்மை நேசிக்கவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற ஜனத்தை நாங்கள் நேசிக்கவும் எங்களுக்கு தேவையான கிருபை நீர் தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். ஒரு கூட்ட ஜனங்கள் உடைய அன்பால நிரப்பப்படுவார்களாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உடைய அன்பால நிரப்புங்க. நீர் பார்க்கிற பார்வையில ஆண்டவரே தகப்பனே, நான் ஜனங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால. ஓ ரபதனல ஷிகதன பௌரபல ரபா. சில பேரை பார்த்த உடனே வெறுக்கணும்னு தோணுதா? உங்க பண்ணிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தாலே வெறுத்துறாதீங்க. அடுத்த ஜெனரேஷன் ஒரு மாதிரிதான் இருக்கிறாங்க. அவங்கள ஃபேஸை பார்த்தாலே, ஹேர் கட்டை பார்த்தாலே வெறுத்துறாதீங்க. அவங்க பண்ற பிஹேவியரை பார்த்து வெறுத்துறாதீங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். எனக்கு லீகலிஸ்டிக் மைண்ட் செட்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாருன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் பார்க்கிற மாதிரி நான் பார்க்கணும் ராஜா. அந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உடைய அன்பின் பார்வை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த அன்பின் கண்ணோட்டத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அன்பினால வரும் தலைமுறையை நான் வின் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த புதிய தலைமுறைய, இந்த வருகின்ற புதிய தலைமுறைகளை சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. அது மாடர்ன் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அது மியூசிக் கிடையாது, அது மென்டர்ஷிப்லாம் ரெண்டாவது தான். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன், தி ஸ்ட்ராட்டஜி ஆஃப் லவ். அன்பின் கயறுகளால் கட்டி எழுக்கின்ற ஆண்டவரே, அந்த அன்பை என்னால நிரப்புங்கன்னு சொல்லுங்க. நிரப்புங்க ஆண்டவரே, கடமைக்காக அல்ல. வரமாட்டேங்கிறாங்க, அவங்க வரமாட்டேங்கிறாங்க, இவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நான் பிராண்ட் பண்றதுக்கு இல்லை ஆண்டவரே. நான் போன் பண்ணி ஆண்டவரே அவங்கள புல்லிங் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆரம்ப காலகட்ட ஊழியத்தை அநேகருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்துல நான் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய கரத்துல ஒப்புக்கிறேன். டூவல் லைஃப் எனக்கு வேண்டாம் ராஜா. நான் பிராக்டிஸ் பண்ணாததை இன்னொருத்தவங்கள்ட்ட நான் ப்ரெஷர் பண்ணாதபடி, ஆண்டவரே டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லாதபடி, மற்றவர்களை எப்பொழுதும் என்னை விட சிறந்தவர்களாய் பார்க்கிற கண்ணோட்டத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, மற்றவங்களை எப்பொழுதும் நான் என்னை விட நான் மேலதான் நான் பார்க்கணும், என்னை விட நான் கீழே பார்க்க கூடாது. சொல்லுங்க, ஸ்டாப் இட், லெட் மீ ஸ்டாப் தட். என்னை விட நான் அவங்கள கீழே பார்க்க கூடாது. இப்பதான் புது பிலீவர் தான், பட் ஸ்டில் ஐ ஷுட் see him or her above me. I need to learn from him. எல்லார் இடத்துல நான் கற்றுக்கொள்ளுகிற லேர்னிங் ஆட்டிடியூட தாங்க ஆண்டவரே. தாழ்மையின் ஆட்டிடியூட் நீங்க கொடுங்க ஆண்டவரே. கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, தொடர்ந்து வழி நடத்துங்க. பிரசன்னத்தால் நிறைத்துள்ளுங்க. அதே நேரத்துல ஆண்டவரே, நாங்கள் அன்பினால் நிரம்பி செயல்படுறப்ப பாவத்தையும் நாங்கள் ஓவர் லுக் பண்ணிவிடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கிருபையை வைத்து ஆண்டவரே, இது ஒரு லைசன்ஸா எடுத்து ஆண்டவரே பாவம் செய்யும் பொழுது அதை சரியான ஆலோசனை கொடுத்து, இன்னைக்கு ஒரு வார்த்தையை நீங்க எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, அன்பின் ஆலோசனை. அந்த அன்பின் ஆலோசனைங்க கொடுத்து அவள் அந்த பாவத்திலிருந்து ஆண்டவரை திருப்பி நாங்கள் கொண்டு வர்றதுக்கான கிருபையும் எங்களுக்கு தாரு ராஜா. Love never overlooks, Lord. Love always rightly looks. ஆண்டவரே ஆலோசனையில் என் நாவில் தந்து அப்படியே பிள்ளைங்களுக்கு நேராக திருப்புகிற அந்த கிருபையும் நீர் எங்களுக்கு தந்து இந்த இடத்தை விட்டு நீர் அனுப்புங்க ராஜா. அப்படியே கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகம் எதிர்பார்க்கின்ற ஒரு கூட்ட ஆண்டவரே ஊழியர்களை நீர் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் தேர்ந்தெடுத்தவங்கப்பா,
ஆண்டவரே, நீர் தொடர்ந்து நீர் பயன்படுத்துங்க. இந்த பிரசனத்தால நிரப்புங்க. வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க இந்த வருஷத்துல. ஆண்டவரே, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆண்டவரே இயரா இருக்கட்டும். அநேகருக்கு ஆண்டவரே ஒரு எக்ஸ்ட்ராடினரி இயரா இருக்கட்டும். ஆண்டவரே, சோர்வுல இருக்கிறவங்களுக்கு சோர்வுல இருந்து விடுதலை கொடுங்க. பலவீனப்பட்டிருக்கிறவங்க பலவீனத்துல விடுதலை கொடுங்க ராஜா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.